வணக்கம் நண்பர்களே, வண்டர் வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். துபாய் இந்த பெயர் கேட்டாலே நம்ம மனசுல வர்றது உயரமான கட்டிடங்கள், தங்கம், லக்ஸுரி கார்ஸ், ரிச் லைஃப். ஆனா துபாய் உண்மையிலே இப்படி மட்டும்தானா? ஒரு இல்யூஷன் போல கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் நம்ப வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு முழு வேற உலகம் மறைஞ்சிருக்கும் நகரம்தான் துபாய். இந்த வீடியோல துபாய கொண்டாடவும் இல்ல, குற்றம் சொல்லவும் இல்ல, உண்மையா புரிஞ்சிக்க நாம முயற்சி பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்ய மறக்காதீங்க. இந்த சேனலை முதல் முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. எங்களோட புதிய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உடனே உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கு துபாயை பார்த்தால் ஒரு விஷயம் நிச்சயமாக தோணும். இந்த நகரம் எப்பவும் இப்படித்தானா இருந்திருக்கும்? ஆனா உண்மை என்னன்னா, துபாயின் ஆரம்பம் ரொம்ப எளிமையானது. ஒரு காலத்தில் துபாய் என்பது ஒரு பெரிய நகரம் இல்லை. சின்ன குடியிருப்புகள், மணல் நிறைந்த நிலம், கடலையே நம்பிய வாழ்க்கை. அந்த காலத்துல துபாய் மக்களுக்கு மீன் பிடிப்பதும் முத்து தேடுவதும் தான் முக்கிய தொழில். கடல்தான் அவர்களின் வாழ்வாதாரம். காலம் மாறியபோது முத்துத் தொழில் மெதுவா குறைய ஆரம்பிச்சது. வருமானம் குறைந்தது, வாழ்க்கை கடினமானது. அந்த நேரத்துல துபாய் ரூலர்ஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சாங்க. இந்த நகரம் ஒரே தொழிலில் நம்பி வாழக்கூடாது. 1960களில் துபாயில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா அது மிக அதிக அளவில் இல்லை. அதனால துபாய் ரூலர்ஸ் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. எண்ணெய் ஒரு வாய்ப்புதான், ஆனா எதிர்காலம் அல்ல. அதனால் எண்ணெய் வருமானத்தை வளர்ச்சிக்கான அடித்தளமாக பயன்படுத்தினார்கள். மெதுவா துபாய் ஒரு வணிக நகரமாக மாற ஆரம்பிச்சது. உலகத்தின் பல இடங்களிலிருந்து வணிகர்கள் துபாய்க்கு வர ஆரம்பித்தார்கள். அதனாலதான் துபாய் ஒரு நாட்டுக்கான நகரமாக இல்லை, உலகத்துக்கான நகரமாக மாறியது. இன்றைக்கு நாம் பார்க்கும் இந்த பிரம்மாண்டமான துபாய் ஒரே நாளில் உருவானது இல்லை. பல வருடங்களான திட்டமிடல், ஒழுங்கு மற்றும் தொடர்ந்த முயற்சியின் விளைவு. துபாய் மக்கள் வெளியில பார்க்கும்போது ரொம்ப அமைதியா தெரிவாங்க. அதுக்கு காரணம், அவங்க வாழ்க்கை அவசரத்துல ஓடாது. மெதுவா பேசுவாங்க, யோசிச்சு முடிவெடுப்பாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்பாங்க. துபாயில அமைதி ஒரு பழக்கம் மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அதனால தான் பப்ளிக் இடங்கள்ல அதிக சத்தம், கோபம், வாக்குவாதம் அரிதாதான் நடக்கும். ஒரு எமிரேட்டி வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா முதல்ல கிடைப்பது காஃபி. அந்த காஃபி ஒரு பானம் இல்ல, அது வரவேற்பு, மரியாதை, நம்பிக்கை. காஃபியை அக்செப்ட் பண்ணாம வெளியே போறது அங்க சரியான நடைமுறை இல்ல. துபாய் மக்கள் நேரத்தை வேற மாதிரி பார்க்கறாங்க. அவங்களுக்கு வேகம் முக்கியம் இல்ல, நிதானம்தான் முக்கியம். லைஃப்ல ஓட வேண்டாம், பேலன்ஸா வாழணும்னு நம்புறாங்க. கேமல் துபாயில ஒரு விலங்கு மாதிரி பார்க்கப்படாது, அது பாரம்பரியம். பல குடும்பங்களுக்கு கேமல் ஒரு பெருமை. அதனாலதான் கேமல் ரேஸ், கேமல் ஷோஸ் இன்னும் நடத்தப்படுது. துபாய் மக்கள் தங்களை வெளிப்படையா காட்டிக்க மாட்டாங்க. உடை, பேச்சு, நடத்தை எல்லாமே அளவோட இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு எண்ணம் இருக்கு. மரியாதை அமைதியில தான் தெரியும். துபாயில மக்கள் பல நாடுகளிலிருந்து வந்திருக்காங்க. ஆனா லோக்கல் கல்ச்சருக்கு ரெஸ்பெக்ட் இருந்தா எல்லாருக்கும் இடம் இருக்கு. துபாய் மக்கள் அதிகமா ரூல்ஸ் சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க பழக்கங்களே ஒரு சைலண்ட் ரூல் மாதிரி இருக்கும். துபாயில வாழ்க்கை வெளியில பார்க்கும்போது ரொம்ப எளிதா தெரியும். அழகான சாலைகள், ஒழுங்கான நகரம், அமைதியான சூழல். ஆனா இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அதுதான் சட்டம். துபாயில சட்டம் அதிக சத்தம் போடாது, அது மெதுவா எல்லாரையும் சுற்றி இருக்கும். அதனாலதான் துபாயில ஒழுங்கு தானா உருவாகும். துபாயில பப்ளிக் இடங்கள்ல நடத்தை முக்கியம். அதிக கோபம் காட்டுவது, மற்றவரை அவமதிப்பது, சத்தமாக பேசுவது பிரச்சனைக்கு காரணமாகும். அதனால மக்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்வாங்க. துபாயில சத்தங்கள் கடுமையானவைன்னு பல பேருக்கு தோணும். ஆனா அங்க வாழ்றவர்களுக்கு அது பாதுகாப்பு மாதிரிதான்.
ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு எல்லை இருக்கணும்னு துபாய் நம்புது. சோஷியல் மீடியா கூட துபாய்ல அமைதியா பயன்படுத்தணும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வது சட்டப்படி சரியில்ல. துபாய்ல கிரைம் குறைவாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி. நீங்க யாராக இருந்தாலும் எங்கிருந்து வந்திருந்தாலும் ரூல் பிரேக் பண்ணினா பிரச்சனை வரும். இதனால துபாய்ல மக்கள் பயத்துல வாழல, அவர்கள் புரிதலோடு வாழ்றாங்க. எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும். துபாயின் தினசரி வாழ்க்கை சட்டத்தால் அடைச்சு வைக்கப்படல, அது சட்டத்தால் ஒழுங்குபடுத்தப்படுதே. துபாய நினைச்சாலே பல பேருக்கு ஒரே ஒரு கேள்வி தோணும். இந்த நகரத்துக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வருது? பலர் நினைக்கிற மாதிரி துபாய் பணம் எல்லாமே எண்ணெயிலிருந்து வரல. உண்மை அதைவிட கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு காலத்துல துபாய்க்கு எண்ணெய் கிடைச்சது உண்மை, ஆனா அது மிகப்பெரிய அளவுல இல்ல. அந்த காரணத்தால தான் துபாய் ரூலர்ஸ் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. எண்ணெய் நிரந்தரம் இல்ல. அதனால எண்ணெய் வருமானத்தை நேரடி செல்வமாக பார்க்கல. அது ஒரு தொடக்கம் மாதிரி தான். அந்த பணத்தை அடித்தள வளர்ச்சிக்கு பயன்படுத்தினார்கள். துபாயில முதலில் உருவானது வணிக வாய்ப்புகள், துறைமுகங்கள், வணிக மையங்கள், சுதந்திரமான ட்ரேட் ரூல்ஸ். இதனால் உலகத்தின் பல நாடுகளிலிருந்து வணிகர்கள் துபாய்க்கு வர ஆரம்பிச்சாங்க. டூரிசம் துபாய் வெல்த்ல ஒரு முக்கிய பங்கா இருக்கு. ஷாப்பிங், ஹோட்டல்ஸ், ஈவெண்ட்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ். துபாய்க்கு வர்றவர்கள் ஒரு அனுபவத்துக்காக வர்றாங்க. அந்த அனுபவம் தான் வருமானமாக மாறுது. துபாயின் ஏர்லைன்ஸ் உலகம் முழுக்க பரவியிருக்கு. ஏர் டிராவல் ஒரு டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்ல, அது ஒரு பிசினஸ் மாடல். துபாய உலகத்தோட கனெக்ட் பண்ணுது. ரியல் எஸ்டேட் துபாயின் இன்னொரு வெல்த் சீக்ரெட். பில்டிங்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ், பிசினஸ் ஸ்பேசஸ். துபாயில ப்ராப்பர்ட்டி ஒரு வீடு மட்டும் இல்ல, அது ஒரு முதலீடு. துபாயின் ஒரு முக்கியமான பலம் வரி இல்லாத சூழல். டாக்ஸ் பிரஷர் இல்லாததால் பிசினஸ் இங்க செட்டில் ஆகுது. இதனால் துபாய்க்கு பணம் மட்டும் வரல, நம்பிக்கையும் வந்தது. அரச குடும்பத்தின் பங்கு இங்க ரொம்ப முக்கியம். அவர்கள் செல்வத்தை சேமிக்க மட்டுமில்ல, அதை சுழற்சியில் வைக்கிறாங்க. துபாய் வெல்த் சுட்டிக்காட்டுவது செல்வம் மட்டுமில்ல, அது ஒழுங்காக கட்டப்பட்ட ஒரு அமைப்பு. துபாயை பற்றி பேசும்போது அரச குடும்பத்தை தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்த நகரத்தின் வளர்ச்சிக்கு பின்னாடி அரச குடும்பத்தின் பங்கு மிகப்பெரியது. துபாய் ரூலர் ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம். அவர் லக்ஸரி லைஃப்ல தான் வாழ்கிறார் என்று பலர் நினைப்பார்கள். ஆனா அவருடைய வாழ்க்கை அதைவிட நிதானமானது. ஷேக்கின் தினசரி வாழ்க்கையில் அதிக சத்தமில்ல. அவர் நாளை தொடங்குவது ரிப்போர்ட்ஸ், சிட்டி அப்டேட்ஸ், ஃபியூச்சர் பிளான்ஸோட தான். ஒரு ரூலருக்கு அதிகாரம் மட்டும் இல்ல, பொறுப்பும் இருக்கும். அரச குடும்பம் லக்ஸரியை மறைக்க மாட்டாங்க, ஆனா அதை அதிகமா காட்டிக்கவும் மாட்டாங்க. பேலஸ், கார்ஸ், பிரைவேட் ஜெட்ஸ் எல்லாம் இருந்தாலும் கவனம் துபாயில தான். ஷேக் முகமது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்புகிறார். நகரம் முன்னேறினா மக்களும் முன்னேறுவாங்க. அதனால எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இவையெல்லாம் அவருடைய கவனத்தில் இருக்கு. அரச குடும்பம் லாக்கு மேல இல்ல. துபாயில ஒரு ரூல் தெளிவு. சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி. இதனால்தான் துபாய் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் பப்ளிக் லைஃப்ல அதிகம் தெரிய மாட்டாங்க. அவர்கள் அமைதியா தங்களோட ரோலை செய்வாங்க. அதுவே துபாய் கல்ச்சருக்கு பொருந்தும். ஷேக்குக்கு ஹார்சஸ், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் இது எல்லாம் ஆர்வம். ஆனா அது லக்ஸரிக்காக மட்டுமில்ல, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜை காப்பாத்த. துபாய் ரூலர்ஸ் ஒரு தலைமுறை முன்னாடியே சிந்திப்பார்கள். அவர்கள் இன்றைய நாளை மட்டுமில்லை, நாளைய துபாயை உருவாக்கவே முடிவுகள் எடுக்கிறார்கள். துபாய வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு எண்ணம் வரும், இது முழுக்க மாடர்ன் சிட்டி தான். ஆனா உண்மை அதைவிட ஆழமானது. துபாயின் மையத்தில் இருக்கிறது ஒரு விஷயம், குடும்பம். எவ்வளவு உயரமான பில்டிங் இருந்தாலும், எவ்வளவு மாடர்ன் லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் ஃபேமிலி வேல்யூ மாறல. துபாயில பெண்கள் வாழ்க்கை வெளியில பார்க்கும்போது கட்டுப்பாடு மாதிரி தெரியும், ஆனா உள்ள அது ஒழுங்கு சார்ந்த வாழ்க்கை. எமிராட்டி பெண்கள் எஜுகேஷன்ல முன்னணியில் இருக்கிறார்கள். டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், பிசினஸ் லீடர்ஸ்.
கவர்மெண்ட் சப்போர்ட் பெண்களுக்கு மிக அதிகம். துபாய் கல்ச்சர்ல பெண்களுக்கு மரியாதை முக்கியமானது. பப்ளிக் பிஹேவியர், ட்ரெஸ் சென்ஸ், ஸ்பீச் இதெல்லாம் கண்ட்ரோல் இல்ல, ரெஸ்பெக்ட். ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் துபாயில அடிப்படை. பேரண்ட்ஸ், சில்ட்ரன், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒரே குடும்பமாக இருப்பது பொதுவானது. சில்ட்ரனுக்கு கல்ச்சரையும் டிசிப்ளினையும் சின்ன வயசிலேயே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. டெக்னாலஜி இருந்தாலும் ட்ரெடிஷன் மறக்கப்படவில்லை. துபாயில ரிலிஜன் தனிப்பட்ட விஷயம், ஆனா அது வாழ்க்கையின் ஒரு பாகம். மாஸ்க்ஸ், பிரேயர் டைம்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் அமைதியா நடக்குது. எக்ஸ்பர்ட் கம்யூனிட்டி துபாய் கல்ச்சர்ல ஒரு முக்கிய பங்கு. பல நாடுகள், பல மொழிகள், பல பழக்கங்கள், ஆனா ஒரே ரூல்: ரெஸ்பெக்ட் த லேண்ட். துபாயின் கலாச்சாரம் பழையதும் இல்லை, புதியதும் இல்லை, அது இரண்டின் சமநிலை. துபாய நினைச்சாலே பல பேருக்கு முதல்ல நினைவுக்கு வருவது லக்ஸரி. உயரமான பில்டிங்ஸ், கோல்டு பிளேட்டட் இன்டீரியர்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். துபாயில லக்ஸரி ஒரு ஷோ மட்டுமில்ல, அது ஒரு ஐடென்டிட்டி. ரோட்ல நடந்து போகும்போதே ஒரு விஷயம் கவனிக்க முடியும்: சூப்பர் கார்ஸ், லாம்பார்கினி, ஃபெராரி, புகாட்டி. இவை இங்க ரேர் இல்ல. துபாயில லக்ஸரி கார்ஸ் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். ஆனா அதைவிட முக்கியமானது டிசிப்ளின். இதுல தான் துபாய் போலீஸ் பாத்திரம் ஆரம்பிக்குது. துபாய் போலீஸ வெளியில பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் வரும். சூப்பர் கார் போலீஸ் கார்ஸ். போலீஸ் கார்ஸ்ல கூட ஃபெராரி, பென்ட்லி, லாம்பார்கினி. இதன் நோக்கம் சேஸ் மட்டுமில்ல, இமேஜ் அண்ட் மெசேஜ். துபாய் போலீஸ் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க: லக்ஸரி இருந்தாலும் லாக்கு எல்லாரும் சமம். துபாயில டிராஃபிக் ரூல்ஸ் மிக கடுமையானது. ஃபைன், கேமரா சர்வேலன்ஸ், இன்ஸ்டன்ட் ஆக்ஷன். இதனால ரோட் டிசிப்ளின் உயர்ந்த அளவில இருக்கு. லக்ஸரி லைஃபுக்கு ஒரு லிமிட் இருக்கு. துபாயில ஒரு ரூல் கிளியர்: ஃப்ரீடம் வித்தின் ரூல்ஸ். பப்ளிக் பிளேசஸ்ல பிஹேவியர் மிக முக்கியம். கார் எக்ஸ்பென்சிவா இருக்கலாம், ஆனா ஆட்டிடியூட் கண்ட்ரோல்ல இருக்கணும். துபாயின் லக்ஸரி சீர்குலையாம இருக்க காரணம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்ட்ராங் ரூல்ஸ், ஸ்ட்ரிக்ட் சிஸ்டம். துபாய வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாமே பிரகாசமாகத்தான் தெரியும்: லைட்ஸ், லக்ஸரி, சக்சஸ். ஆனா ஒவ்வொரு ஒளிக்கு பின்னாடியும் ஒரு நிழல் இருக்கும். துபாயில ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும்: இது ஒரு ஃப்ரீ கண்ட்ரி இல்ல, இது a ரூல் பேஸ்ட் கண்ட்ரி. பல ரூல்ஸ் நோட்டீஸ் போர்ட்ல எழுதப்படவில்லை, ஆனா மக்கள் அத உள்ளுணர்வா பின்பற்றுவாங்க. பப்ளிக் பிஹேவியர் துபாயில மிக முக்கியம். பப்ளிக் ஆர்குமெண்ட்ஸ், ஷவுட்டிங், அக்ரெசிவ் ஆக்ஷன்ஸ் இவை எல்லாம் அட்டென்ஷனை கவரும். அட்டென்ஷன் வந்தா ட்ரபிள் வரும். துபாயில பிரைவசிக்கு மிக உயர்ந்த மதிப்பு. ஒருவரை அவருடைய அனுமதி இல்லாமல் போட்டோ எடுப்பது பெரிய தவறு. சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதும் ரிஸ்காக மாறலாம். ஸ்பீச்ல கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட், ராயல் ஃபேமிலி, ரிலிஜன் இந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இல்லனா கான்சீக்வன்சஸ் வரும். துபாயின் டார்க் சைடு கிரைம் அதிகம் என்பதில்லை, அது ஸ்ட்ரிக்ட் சைலன்ஸ். லாஸ் பிரேக் பண்ணினா செகண்ட் சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது, எஸ்பெஷலி எக்ஸ்பேட்ஸுக்கு. வீசா, ஜாப், லைஃப் ஒரே தவறு எல்லாவற்றையும் மாற்றிடலாம். துபாயில ஃப்ரீடம் இருக்கு, ஆனா அது டிஃபைன்டு ஃப்ரீடம், ரூல்ஸுக்குள் இருக்கும் ஃப்ரீடம். துபாய் சிஸ்டம் ஃபியரா இல்லை, அது டிசிப்ளின அடிப்படையா கட்டப்பட்டிருக்கு. துபாய் எப்பவும் இன்றைய நாளில் நிறுத்தி யோசிக்காத நகரம். அது எப்பவும் நாளைய நாளை பார்த்துதான் நகரும். 2030க்கு துபாய் வைத்திருக்கிற கனவு கிளியரா இருக்கு: ஸ்மார்ட் சிட்டி. டெக்னாலஜி துபாயின் மையமாக மாறுது. ஏஐ, ஆட்டோமேஷன், டிஜிட்டல் கவர்னன்ஸ் இவை எல்லாம் ஃபியூச்சர்ல வாழ்க்கையை மாற்றப் போகுது. துபாயின் ஃபியூச்சர் வெல்த் ஆயில்ல இல்ல, நாலேஜ், இன்னோவேஷன், சஸ்டெயினபிலிட்டி இதுல தான் ஃபோக்கஸ். கிரீன் எனர்ஜி துபாய்க்கு ஒரு பிக் மூவ். சோலார் பவர், ஈகோ ஃப்ரெண்ட்லி பில்டிங்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஃபியூச்சர் துபாய் கிரீனா இருக்கணும் என்பது கோல். டிரான்ஸ்போர்ட் ஒரு ரெவல்யூஷன். செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ், ஃப்ளையிங் டாக்ஸிஸ், ஹைப்பர் லூப் கான்செப்ட்ஸ்.
டிராஃபிக் ஒரு பிரச்சனை இல்லாம மாறும். துபாயில ஃபியூச்சர் ஜாப்ஸ் மாறும். ட்ரெடிஷனல் ஜாப்ஸ் குறைவாகும். டெக் பேஸ்ட் ஸ்கில்ஸ் முக்கியமா மாறும். பாப்புலேஷன் growth-ஐ கண்ட்ரோல் பண்ண லாங் டேர்ம் பிளானிங், குவாலிட்டி ஆஃப் லைஃப் மெயின் ப்ரையாரிட்டி. 2030க்கு அப்புறமும் துபாய் ஸ்டாப் ஆகாது. 2040, 2050 துபாயின் விஷன் லாங் ரன்னுக்கு தான். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.